Good morning, teachers. I am Satya. Welcome to Satya's class. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல UGTRB சிலபஸ்ல இருந்து சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் டாபிக்ல செகண்ட் கிளாஸ் பார்க்க போறோம். கிளாஸ் டைட்டில் என்ன அப்படின்னா கிறிஸ்டல் லாட்டிஸ் அண்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல கான்செப்ட் மட்டும் கிடையாது, லாஸ்டா MCQ அண்ட் அதுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன்ஸோட கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கிறிஸ்டல் லாட்டிஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ சிம்பிளாகவே நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக ஹால்குள்ளே என்டர் ஆக போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்விஜிலேட்டர் கையில் உங்களுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதாவது இந்த டேபிளில் இந்த ஸ்டூடெண்ட் தான் இருக்கணும், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் மென்ஷன் பண்ணி ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பிளானை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக இட்ஸ் அ இமேஜினரி 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட். ஆக்சுவலி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் இன்னும் ஆக்குபை பண்ணலை. ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்குபை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஸ்டாஃப் கையில் ஒரு ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, இமேஜினரியாக ஒரு ஷீட் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் நமக்கு அரேஞ்ச் ஆகி இருக்கும். அண்ட் இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு கிறிஸ்டலுடைய ஸ்ட்ரக்சரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ கலரில் பால் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது என்னன்னா ஆக்சுவலாக ஆட்டம்ஸோட பொசிஷன், அந்த இடத்துல ஆட்டம்ஸ் வந்து பிளேஸ் ஆகணும். அப்படி பிளேஸ் ஆச்சு அப்படின்னா தான் அது ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அது வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த போர்ஷனில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இமேஜினரி பிளேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம், இமேஜினரி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்க்கு பேர் தான் கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ எப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கிரியேட் ஆகும்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் சொல்லியிருந்தேன் லாட்டிஸ் அப்படிங்கிறது இமேஜினரி பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு, அந்த இமேஜினரி பாயிண்ட்ஸில் அதுக்கு ஆப்டான ஆட்டம்ஸ் வந்துட்டு பிளேஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன கிரியேட் ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிரும். ஸோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது லாட்டிஸ் ப்ளஸ் பேசிஸ். பேசிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தனித்தனியாக நம்ம ஆட்டம்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே ஆட்டம்ஸாக இருக்கலாம், அயான்ஸாக இருக்கலாம், மாலிகூல்ஸாக இருக்கலாம். ஸோ இதை தான் நம்ம பேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாட்டிஸும் இந்த பேசிஸும் கம்பைன் ஆகி நமக்கு ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது இல்லையா. ஸோ அதை தான் நம்ம கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எனக்கு கண்டினியூஸாக பீரியாடிக் பேனரில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸை நமக்கு கிரியேட் பண்ணோம். இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்லேயே நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ பேசிக்ஸாக இப்போ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லாட்டிஸ் ப்ளஸ் பேசிஸ். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்ன அப்படின்னா அதுதான் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். கீழே எக்ஸாம்பிள் பாருங்க, சோடியம் குளோரைட் ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சரிங்களா. ஸோ அதில் சோடியம் ஆட்டம் வந்து க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அண்ட் குளோரின் ஆட்டம் வந்துட்டு எல்லோ கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் பிளேஸ் ஆகாமல் ஒரு இமேஜினரி ஃபார்மேட்டில் மட்டும் எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை லாட்டிஸ் அப்படின்னு மட்டும்தான் இண்டிகேட் பண்ணுவேன். எப்போ இந்த சோடியம் ஆட்டமோ குளோரின் ஆட்டமோ எனக்கு அந்தந்த பிளேசஸில் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதோ, அதாவது ஃபிட் ஆகுதோ, அப்போ தான் எனக்கு ஃபைனலான ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னா என்ன, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கன்சால்டேட் பண்ணி நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படிங்கிறது இமேஜினரி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஆக்சுவல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், அயான்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படிங்கிறது இட் கண்டைன்ஸ் ஒன்லி அ லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். பட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது லாட்டிஸ் ப்ளஸ் பேசிஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். பேசிஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ஆட்டம்ஸாக இருக்கலாம், அயான்ஸாக இருக்கலாம், மாலிகூல்ஸாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. அடுத்ததாக கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் தான். ப்ராக்டிக்கலாக இதை வந்துட்டு நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அடுத்ததாக கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படிங்கிறது இன்ஃபைனைட் பீரியாடிக் அரே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரியல் கிறிஸ்டல் ஃபார்ம்டு பை த பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அரே அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம அரே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் எனக்கு எப்படி இருக்கணும், பீரியாடிக்காக இருக்கணும். ஸோ நம்ம இமேஜின் பண்ணிகிட்டே போகிறோம், எவ்வளோ ஆட்டம்ஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிகிட்டே போகலாம் இல்லையா. ஸோ அதை தான் இன்ஃபைனைட் பீரியாடிக் அரே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இன் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வர்றப்போ நம்ம இமேஜின் பண்ணதை அப்படியே நம்மளால் ரியல் வேர்ல்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. ஆக்சுவலாக என்ன ப்ரெசென்ட் ஆகி இருக்கோ அதை தான் நம்ம கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதனால தான் இங்கே ரியல் அப்படிங்கிற வேர்ட் வந்து
மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டேபிள் வந்து நீங்க குயிக்கா ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம் எழுத போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த டேபிள ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். லாட்டிஸ் அப்படின்னா பாயிண்ட்ஸ், பேசிஸ் அப்படின்னா அதுக்கு இன்னொரு நேம் வந்து மோட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேசிஸ் அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பாயிண்ட்ஸ் பிளஸ் ஆட்டம்ஸ், அதாவது லாட்டிஸ் பிளஸ் பேசிஸ். ஸோ இது ரெண்டுடைய காம்பினேஷன் தான் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ சிம்பிள். லாட்டிஸ் அப்படின்னா பாயிண்ட்ஸ், பேசிஸ் அப்படின்னா ஆட்டம்ஸ், ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது லாட்டிஸ் பிளஸ் பேசிஸ். ஸோ இந்த ஷார்ட்கட்டை மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததா யூனிட் செல். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த யூனிட் செல் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டே டு டே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பில்டிங் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பில்டிங்காக கொண்டு போயிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்னதாக ஒரு செங்கல் எடுத்துகிட்டு போய் வைப்போம். சரியா? ஸோ அந்த சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு செங்கல் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம இந்த இடத்துல யூனிட் செல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட். ஓகே. அதே மாதிரி அந்த ஒரு செங்கல் வச்சோம் அப்படின்னா அந்த பில்டிங் ஃபுல்லாக எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. திரும்ப திரும்ப அந்த நிறைய செங்கல் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் வைக்கணும், சைடில் வைக்கணும், ஒன்று மேலே ஒன்று வைக்கணும். ஸோ என்ன சொல்லலாம், ரிப்பீட் பண்ணணும். அந்த செங்கலை என்ன பண்ணணும், நான் கண்டினியூஸாக எல்லா டைரக்ஷன்லையுமே ரிப்பீட் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல யூனிட் செல் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். என்டையராக ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு, இங்கே என்டையராக ஒரு கிறிஸ்டலை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் போர்ஷனை தான் யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்மால் போர்ஷனை நான் எல்லா டைரக்ஷன்லேயும் என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும். ஸோ அப்படி ரிப்பீட் பண்ணால் எனக்கு கம்ப்ளீட்டான ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். இந்த டயக்ராமில் கிறிஸ்டல் லாட்டிஸ் டயக்ராமில் க்ரீன் கலரில் நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த க்ரீன் கலர் ஸ்மால் போர்ஷன் தான் யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த யூனிட் செல்லை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லையும் நான் என்ன பண்ணுறேன், ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ அப்படி ரிப்பீட் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஃபைனல் அவுட்புட் கிடைக்குதுன்னா ஒரு பல்கான கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எனக்கு கிடைக்குது. ஸோ கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னா ஃபுல் 3 டைமென்ஷனல் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செட் அப்படின்னு சொல்லலாம். யூனிட் செல் அப்படின்னா சின்னதாக ரிப்பீட் ஆகக்கூடிய பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா கிறிஸ்டல் லாட்டிஸை என்ன சொல்லலாம்னா ஃபுல் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். யூனிட் செல்லை வந்து ஒரு சின்ன ஃப்ளாட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். கிறிஸ்டல் லாட்டிஸ் எப்படி இருக்கும், பார்க்க பெருசாக இருக்கும். யூனிட் செல் எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டல் லாட்டிஸுடைய ஸ்ட்ரக்சர், கிறிஸ்டல் லாட்டிஸ் எதை காட்டும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரை வந்து காட்டும். இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிறத காட்டும். ஆனால் யூனிட் செல் வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். சிம்பிள். யூனிட் செல் அப்படின்னா ஒரு செங்கல், லாட்டிஸ் அப்படின்னா லேக்ஸ் ஆஃப் செங்கல். சரிங்களா? ஸோ நிறைய செங்கல் இருந்துச்சு அப்படின்னா தான் பில்டிங்கை நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய யூனிட் செல் இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை நம்மளால் ஈஸியாக கொண்டு வர முடியும். அந்த யூனிட் செல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆட்டம்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேப், அதை தான் வந்து எட்ஜ் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எந்த லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸில் இண்டிகேட் பண்ணலாம். டயக்ராமில் பாருங்கள், ஏபிசி ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒன்றும் ஒரு ஒரு ஆட்டம்ஸும் கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து இன்டராக்ஷியல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இன்டராக்ஷியல் ஆங்கிள்ஸை வந்து 3 விதமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். 3 லெட்டர்ஸ்ல ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. ஸோ இந்த வேல்யூஸ் ஏபிசி, ஆல்ஃபா, பீட்டா, காமாவை பொறுத்து ஒரு ஒரு யூனிட் செல்லுக்கான ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக நமக்கு டிஃபர் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 7 பிரேவியஸ் லாட்டிசஸ் அண்ட் 14 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் லாட்டிஸ், பேசிஸ், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், யூனிட் செல் பற்றி எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். ஸோ அடுத்ததாக பீரியாடிசிட்டினா என்ன, கிறிஸ்டல் பிளேன்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு டேப்லர் ஃபார்மேட்டில் நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பீரியாடிசிட்டி அப்படின்னா ரெகுலர் இன்டர்வெல்லில் லாட்டிஸோடைய ரிப்பிட்டேஷன், இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக இந்த பீரியாடிசிட்டி எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா டோட்டலாக இருக்கக்கூடிய கிறிஸ்டலுடைய ஸ்ட்ரக்சரை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுது. அடுத்ததா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லாங் ரேஞ்ச் ஆர்டர். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை பேஸ் பண்ணி ஒன் வேர்ட் கேட்கறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஏன்னா நார்மலாக கிறிஸ்டல் அப்படின்னாலே அதோடைய மெயின் ப்ராப்பர்ட்டி லாங் ரேஞ்ச் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்.
ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த பீரியாடிசிட்டி தான். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். அடுத்ததா ஃபோர்த் ஒன், இட்ஸ் ஃபார்ம்டு பை ரிப்பீட்டிங் த யூனிட் செல். யூனிட் செல் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கிறதுனால தான் எனக்கு பீரியாடிசிட்டி கிரியேட் ஆகுது. அடுத்ததா கிறிஸ்டல் பிளேன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ லாட்டிஸ் பாயிண்ட் வழியா பாஸ் ஆகக்கூடிய ஒரு இமேஜினரி ஃபிளாட் சர்ஃபேஸை தான் கிறிஸ்டல் பிளேன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் இந்த கிறிஸ்டல் பிளேன்ஸ் எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா பர்டிகுலரா ஒரு டைரக்ஷனை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுது, ஓரியன்டேஷனையும் டிஸ்கிரைப் பண்ணுது. அண்ட் இந்த கிறிஸ்டல் பிளேன்ஸை எதை யூஸ் பண்ணி நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா மில்லர் இண்டீசஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ காமனாக மில்லர் இண்டீசஸை 3 லெட்டர்ஸில் இண்டிகேட் பண்ணுவாங்க. HKL, அதாவது அந்த XY Z டைரக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை இவங்க மில்லர் இண்டீசஸில் எப்படி இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா HKL அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்ததா இந்த கிறிஸ்டல் பிளேன்ஸ் எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டைஃப்ராக்ஷன் பற்றி படிக்கிறதுக்கும் கிறிஸ்டோகிராஃபி பற்றி படிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததா பீரியாடிசிட்டியோடைய மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வந்து டிரான்ஸ்லேஷனல் வெக்டர் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த லெட்டரில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னா ஏபிசி அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, லென்த்து, ஹைட்டு, வித்து, அதை தான் வந்துட்டு ஏபிசி அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ லாட்டிஸ் டிரான்ஸ்லேஷன் வெக்டரை ஆர் அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஸோ ஆர் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு யூஏ ப்ளஸ் விபி ப்ளஸ் டபிள்யூசி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ இதில் u, v, w இது எல்லாமே இன்டீஜர்ஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆர் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் அட்ரஸ், ஏபிசி அப்படிங்கிறது ரோடு, uvw அப்படிங்கிறது ஸ்ட்ரீட்டோட நம்பர். இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 2a ப்ளஸ் 3b ப்ளஸ் 1c அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா என்ன மீனிங்னா ஏ டைரக்ஷனில் 2 ஸ்டெப் மூவ் ஆகணும், பி டைரக்ஷனில் 3 ஸ்டெப் மூவ் ஆகணும், சி டைரக்ஷனில் ஒரு ஸ்டெப் நான் மூவ் ஆகணும். அடுத்ததா கிறிஸ்டல் பிளேன்ஸ். ஸோ இது வந்து 3 இன்டீஜர் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க HKL அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இண்டீஜர்ஸ்க்கு பேர் வந்துட்டு மில்லர் இண்டீஜர்ஸ். மில்லர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு நேம் தனியாக அவரால் மெமரைஸ் பண்ணி வைக்க முடியாது இல்லையா? அதனால நம்பர்ஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு கெட் பண்ண முடியும். அப்படி ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் மாதிரி ஈஸியாக வந்து கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்பர்ஸில் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை தான் மில்லர் இண்டீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 100 பிளேன் சொல்லலாம், 110, 111 பிளேன் சொல்லலாம், 101 பிளேன் சொல்லலாம், 011 பிளேன் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேன்ஸ் வந்துட்டு நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த பிளேனோட ஓரியன்டேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக டிட்டர்மைன் பண்ண முடியும். அடுத்ததா சில மில்லர் இண்டீசஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு மில்லர் இண்டீசஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளேன் 100, அதாவது HKL இருக்கு இல்லையா? HKL ஆர் XYZ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1 பிளேஸ் ஆகியிருக்கு, ஒய் இருக்கிற வேண்டிய இடத்துல 0 பிளேஸ் ஆகியிருக்கு, அண்ட் இசட் இருக்க வேண்டிய இடத்துல 0 பிளேஸ் ஆகியிருக்கு. ஹச் இருக்க வேண்டிய இடத்துல 1, கே இருக்கிற வேண்டிய இடத்துல 0, அண்ட் எல் இருக்கிற வேண்டிய இடத்துல 0. ஸோ அப்போ 1 பிளேஸ் ஆகியிருக்கு அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் எனக்கு கட் ஆகுது. மீதி ரிமைனிங் 2 ஆக்சிஸ்லையும் எனக்கு பேரலாக இருக்குது, அதாவது ஒய் அண்ட் இஜெட் டைரக்ஷனில் எனக்கு பேரலாக வந்துட்டு இருக்குது. ஸோ அடுத்ததா 010. ஸோ இங்கே ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் கட் ஆகுது, மற்ற 2 எக்ஸ் அண்ட் இஜெட் ஆக்சிஸில் எனக்கு பேரலாக இருக்குது. அடுத்து 001 பிளேன் எடுத்துட்டோம் அப்படின்னா இஜெட் ஆக்சிஸில் மட்டும்தான் கட் ஆகும், parallel to x and y axis. அடுத்ததா 110. ஸோ இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அதாவது கட் ஆகும், ஏன்னா அந்த இடத்துல 1 பிளேஸ் ஆகியிருக்கிறதுனால எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஈக்குவலாக எனக்கு கட் ஆகுது. அண்ட் 0 parallel to the z axis. z ஆக்சிஸில் நமக்கு 0 பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ parallel to z axis. அடுத்ததா 111 பிளேன். ஸோ மூணுமே வந்து எனக்கு 1 பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ கட் எக்ஸ், ஒய் அண்ட் z ஆக்சிஸ் ஈக்குவலாக வந்து கட் ஆகுது. அண்ட் இன்டர்செப்ட்ஸ் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேன்ஸை கொடுத்துட்டு எதுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்த டாபிக்ஸில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ரிலேஷன் இஸ் கரெக்ட்? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸியாக நம்ம பார்த்த உடனே தெரியிற மாதிரி ஆன்சர் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான், சிம்பிள் கொஸ்டின் தான். ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வில் பி ஈக்குவல் டு கிறிஸ்டல் லாட்டிஸ் ப்ளஸ் பேசிஸ். அடுத்ததா அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அசர்ஷன் என்னன்னு பார்த்தலாம். A crystal lattice is a real arrangement of atoms.
ஸோ லாக்டேஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்துட்டு ரியலுக்கு வராது, இமேஜினரி தான். ஸோ அசர்ஷனே வந்துட்டு நமக்கு தப்பாக தான் இருக்கு. ரீசன் என்னன்னு பார்க்கலாம். கிறிஸ்டல் லாட்டிஸ் கன்சிஸ்ட் ஒன்லி ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். ரீசன் கரெக்ட், சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், அசர்ஷன் த கிறிஸ்டல் லாட்டிஸ் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். கரெக்ட் தான். ரீசன், இட் ஹெல்ப்ஸ் டிஸ்கிரைப் த பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் அ கிறிஸ்டல். ஓகே, ரீசனும் கரெக்ட் தான். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் assertion and reasons are true or is the correct explanation of A. Next question, the periodic repetition responsible for crystal formation is rotational symmetry கிடையாது, reflection symmetry கிடையாது, translational symmetry correct. ஏன்னா அந்த ஈக்குவேஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பீரியாடிசிட்டியில் வந்து மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் ஏபிசி அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷனல் வெக்டர்ஸை தான் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஆன்சர் வந்து டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி தான். ஃபோர்த் ஆப்ஷன் இன்வர்ஷன் சிமெட்ரியும் கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மில்லர் இண்டிசஸ் ஆர் ரெப்ரசன்டட் அஸ். ஆக்சுவலாக இது வந்து செட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஸோ இதில் ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன்ஸை பாருங்கள் நீங்கள். ஹச்கேஎல் தான் ஆன்சர், சரிங்களா? அந்த ப்ராக்கெட்டை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஹச்கேஎல் இருக்குது. ஆப்ஷன் பி வந்துட்டு ரவுண்ட் ப்ராக்கெட்டில் ஹச்கேஎல் இருக்குது. ஆப்ஷன் சி வந்துட்டு கேர்லி ப்ராக்கெட்டில் வந்துட்டு ஹச்கேஎல் இருக்குது. ஆப்ஷன் டி அஸ்யூஷுவல் வராது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைரக்ஷனாக மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் பி அந்த ரவுண்ட் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு பிளேனை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். காமனாக வந்து மில்லர் இண்டிசஸ் வந்து பிளேனை தான் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. அடுத்ததான் அந்த கேர்லி ப்ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு ஃபேமிலி ஆஃப் பிளேன்ஸை வந்துட்டு இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். காலம் 1 அண்ட் காலம் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மில்லர் இண்டிசஸை பேஸ் பண்ணி எந்த இடத்துலலாம் கட் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 100 பிளேன் எங்கே கட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் தான் 1 பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏவுக்கு வந்துட்டு 4 அப்படின்னு வரும். ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா 010. ஸோ இந்த இடத்துல ஒய் இருக்க வேண்டிய பிளேஸில் தான் வந்துட்டு 1 பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ கட்ஸ் ஒய் ஒன்லி. பிக்கு ஆக்சுவலாக அந்த ஆன்சர் வந்துட்டு 2. அடுத்ததாக சி 001 பிளேன். ஸோ இது வந்துட்டு இசட் ஆக்சிஸில் வந்து கட் ஆகும். இதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆப்ஷன் டி 111. ஸோ இந்த பிளேன் எங்கே நமக்கு கட் ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் 3 டைரக்ஷன்லையுமே கட் ஆகும். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆன்சர் ஏலே வந்துட்டு இருக்கு. ஆப்ஷன் ஏலே வந்து இருக்கு. ஏ ஈக்குவல் டு 4, பி 2, சி 3, டி 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ப்ராப்பர்ட்டி இஸ் அ டைரக்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் பீரியாடிசிட்டி. ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஆப்ஷன் வந்து ஹை கம்ப்ரெசிபிலிட்டி, அது ஆன்சர் வராது. பீரியாடிசிட்டி அப்படின்னாலே நார்மலாக வந்து கிறிஸ்டலுடைய ப்ராப்பர்ட்டியில் தான் வரும். ஸோ கிறிஸ்டலுக்கான ப்ராப்பர்ட்டி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா லாங் ரேஞ்ச் ஆர்டர் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நம்ம விட்டுறலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் பீரியாடிசிட்டி. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா புரியும். நாட் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் பீரியாடிசிட்டி அப்படிங்கிறது. பீரியாடிசிட்டி அப்படிங்கிறது கிறிஸ்டலுக்குரிய ப்ராப்பர்ட்டியில் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமார்ஃபஸ்க்குரிய ப்ராப்பர்ட்டி இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? அமார்ஃபஸ்க்குரிய ப்ராப்பர்ட்டி ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கா? அமார்ஃபஸ் இஸ் ஈக்குவல் டு என்ஆர்ஐ அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ என்ஆர்ஐ அதில் ஏதாவது லிங்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஷார்ப் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலி கிறிஸ்டலுக்குரிய ஆன்சர். ஸோ இது வராது. அடுத்து லாங் ரேஞ்ச் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிறிஸ்டலுக்குரிய ப்ராப்பர்ட்டி, இதுவும் வராது. தேர்டு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஐசோட்ரோஃபி இன் ஆல் டைரக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு கிறிஸ்டலுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது, அமார்ஃபஸுடைய ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அமார்ஃபஸ் இஸ் ஈக்குவல் டு என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஐசோட்ரோஃபியை தான் நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஐசோட்ரோஃபி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அமார்ஃபஸ்க்குரிய ப்ராப்பர்ட்டி. அடுத்ததாக ஃபோர்த் ஒன் வந்து கிறிஸ்டல் சிமெட்ரி. ஸோ அஸ் யூஷுவல் த ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்ததா நெக்ஸ்ட் கொஸ்டின், why do crystal produce sharp X-ray diffraction peaks. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் எழுதிடலாம். ஆன்சர் வந்துட்டு பி, பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அட்டம். பீரியாடிக் அப்படிங்கிற வேர்டு எங்கே வருதோ அதுதான் எக்ஸாக்ட் ஆன்சராக வந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தோன்னே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஒர்க்குக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த டாப்பிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு புது டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.